அதிமுகவில் கட்சி பதவி பறிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் பொறுப்பு வழங்க எடப்பாடி பழனிசாமி திட்டம் தீட்டியுள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோருக்கு மீண்டும் பொறுப்பு என்று இபிஎஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக 47 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதனையடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எஸ்பி வேலுமணி தலைமையில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு சில மாவட்ட செயலாளர்கள், அதே போல தலைமை கழக நிர்வாகிகள் என அவருக்கு எதிராக திரும்பியதை அடுத்து அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்தனர். இதன் காரணமாக எஸ்பி வேலுமணி, முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சி வி சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் அனைவரையும் அவர்களுடைய கட்சி பொறுப்பிலிருந்து விடுவித்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவர்களுக்குள் இரு அணியினரும் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் அவர்கள் கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவர்கள் கட்சியில் இணைந்தார்கள். இந்த நிலையில் அவர்களுக்கு பொறுப்பு வழங்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி முன்வந்ததாக தெரிகிறது, திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக எஸ்பி வேலுமணி, அதே போல விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கெல்லாம் அதே பொறுப்புகளை வழங்குவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஏற்கனவே அந்த பொறுப்புகளுக்கு அறிவிக்கப்பட்டவர்களும் அதே பொறுப்பில் நீடிப்பதற்கான அந்த வழிவகை செய்வதற்கான அந்த நடவடிக்கைகளிலும் திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இப்ப குறிப்பாக எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்குமே கோயம்புத்தூரில் அவர் 5 தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு அவர் சட்டமன்ற மாவட்ட செயலாளராக இருந்தார். அவரிடம் இருந்து 2 சட்டமன்ற தொகுதிகளை எடுத்து சேமா வேலுசாமிக்கு அளித்து, அதே போல எஸ்பி வேலுமணிக்கு 3 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்குவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல புதுக்கோட்டையை எடுத்துக்கொண்டால் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அந்த 6 சட்டமன்ற தொகுதிக்குமே மாவட்ட செயலாளராக சி விஜயபாஸ்கர் இருக்கிறார். அவருக்கு 3 தொகுதியும், புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளருக்கு 3 தொகுதி என தொகுதிகளை பிரித்து தருவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. சி வி சண்முகத்தை பொறுத்த வரைக்குமே விழுப்புரத்தில் 5 தொகுதிகளை வைத்திருக்கிறார். அதில் 3 தொகுதிகள் சி வி சண்முகத்திற்கும், 2 தொகுதிகள் பசுபதி, புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பசுபதிக்கு வழங்குவதற்கான அந்த திட்டமிடல் என்பது இருப்பதாக கூறப்படுகிறது. சி வி சண்முகத்தை பொறுத்த வரைக்குமே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அந்த அதிமுகவில் இணைவதற்கான அந்த வாய்ப்புகளில் ஒரே ஒரு நெருடலாக இருக்கிறது பசுபதி மட்டுமே. அவரை மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து நீக்கினால் தான் வருவதாக முன்பெல்லாம் கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. தற்போது அதற்கான வாய்ப்புகளும் இல்லாத சூழ்நிலையில் பொறுமையாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த அறிவிப்புகள் என்பது ஓரிரு நாட்களில் நமக்கு வெளியிடப்படும் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அதிமுக சார்பாக உயர்மட்ட குழு என்பது அமைக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த உயர்மட்ட குழு எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுரைகளை வழங்குவார்கள், ஆலோசனைகளை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த உயர்மட்ட குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் இடம்பெறுவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கான அறிவிப்புகள் ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. சேலத்திலிருந்து இன்று சென்னை திரும்பக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்பது விரைவில் நடைபெற இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் உயர்மட்ட குழு, அதுபோல மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் உள்ளிட்டவைகள் எல்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது.